அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் மிட்டம் டெஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 10 அண்ட் யூனிட் 13ல். ஸோ ஆல்ரெடி யூனிட் 5 அண்ட் யூனிட் 9க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து செப்பரேட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் யூனிட் 10 அண்ட் யூனிட் 13 லெசனில் இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆஃப் இயர்லிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் மிட்டமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடலாம். என்னென்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் கோத்ரூ பண்ணணும், ஸ்டடி பண்ணணும், படித்தவங்க எதனா ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்கு யூனிட்டு 10ல் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிசிஸ் ஆப்ஷன் அண்ட் கெமிஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிசிஸ் ஆப்ஷன் அண்ட் கெமிஸ்ட் ஆப்ஷன். So second question, explain intermediate compound formation theory of catalyst with an example. Okay, next third question, describe absorption theory of catalyst. Next fourth question, write any 4 characteristics of catalyst. Next fifth question. So in the up to question number 4 வரை எந்த லெசன் அப்படின்னா லெசன் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய புக் பேக் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 4 கொஸ்டினுமே நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். அதுலேயும் எக்ஸ்பெஷலி இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பிசிஸ் ஆப்ஷன் கெமிஸ்ட் ஆப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 5 மார்க்லையும் கேட்பாங்க, அதில் எனி 3 பாயிண்ட் அப்படின்னு 3 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினை தரவு பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 13ல் how will you distinguish primary, secondary and tertiary amine. ஸோ இது ஒரு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டண்டான அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அண்ட் தென் 6th கொஸ்டின், ரைட் டவுன் த பாசிபிள் ஐசோமர்ஸ் ஆஃப் தி C4H9NO2 give their IUPAC நேம். ஸோ C4H9NO2 அப்படிங்கிற இந்த மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு எத்தனை பாசிபிள் ஐசோமரிஸுங்கிற ஸ்ட்ரக்சரை எழுதணும், அண்ட் ஆல்சோ அதுக்கான நேம் IUPAC நேமே கொடுக்கணும். சரியா? ஸோ இதுதான் யூனிட் 10 அண்ட் யூனிட் 13ல் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலே டோட்டலாக 2 லெசன்ஸில் தேர்வும் 6 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 6 கொஸ்டின் நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 5 மார்க்கு நீங்கள் ஷியூராக அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் நைட்ரோஃபார்ம் அண்ட் அசிஃபார்ம். ஸோ இது வந்து யூனிட் 13 தான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படின்னா யூனிட் 13ல் இருக்கக்கூடிய கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் நைட்ரோஃபார்ம் அண்ட் அசிஃபார்ம். அடுத்து காப்மன் புரோமைடு ரியாக்ஷன். அடுத்து காப்மன் அமோனோலைசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேப்ரியல் தாலமைடு ரியாக்ஷன். 4th கொஸ்டின். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், ஸ்காட்டன் போர்மன் ரியாக்ஷன். 5th கொஸ்டின், ஸ்காட்டன் போர்மன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், கார்பைல் அமீன் ரியாக்ஷன். 7th கொஸ்டின், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். 8th கொஸ்டின், கப்ளிங் ரியாக்ஷன். 9th கொஸ்டின், டயஸ்டோடேஷன். Next 10th question, Homberg reaction. 11th question, Sandmeyer reaction. So the question number 1ல இருந்து question number 10 11 வரைய உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நேமிங் ரியாக்ஷன். ஸோ எதுக்காக இந்த நேமிங் ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஸோ இந்த நேமிங் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் அண்டு 1 or 2 3 மார்க்ஸு, ஒரு 2 மார்க் கம்பல்சரி. ஸோ இந்த யூனிட் 13 நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 மார்க்கு, 2 3 மார்க்கு, ஒரு 2 மார்க் கம்பல்சரி நீங்கள் எழுதலாம். அதுவும் இந்த கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து நைட்ரோஃபார்ம் அசிஃபார்மில் இருந்து சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வரையே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 2 3 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க் ஷியூராக அட்டன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கொஸ்டின் நம்பர் 12, இதுவும் 13th லெசன் தான். அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன், ஒய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின் வந்து எதில் வரும்னா யூனிட் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் வரும். ரைட் எ நோட் ஆன் கேட்டலிட்டிக் பாய்சன். நெக்ஸ்ட்டு ரைட் எ நோட் ஆன் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சோல் அண்ட் ஜெல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, differences between
homogeneous and heterogeneous catalyst. Next question number 17, what are promoters? ஸோ இதெல்லாம் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 10ல் உள்ள இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ இந்த மிட்டம் டெஸ்ட்டுக்கு அபோவ் 45 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸில் யூனிட் 5, யூனிட் 9, யூனிட் 10 அண்ட் யூனிட் 13ல் இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தரவு பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ புக் பேக் கொஷின்ஸையும் தரவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.